இல்ல திட்டமிட்ட சதின்னா அதை நம்ம வந்து சான்றுகளோட நிரூபிக்கணும். இறந்தவர்கள் அடக்கம் பண்ணிட்டா அது அதோட முடிஞ்சு. இப்ப அவங்க தரப்புல பார்த்தா அவங்க சொல்றது சரின்னு படும். ஒரு 2 உயிர் இல்ல 40 உயிர்கிட்ட நம்ம இழந்திருக்கோம். தம்பிக்கு வந்து இப்ப புதுசு. எனக்கு 15 வருஷமா இந்த அனுபவத்துல இந்த 2-3 மாசத்துல தேர்தல் தீவிரம் அடைஞ்சிருச்சுன்னா இதை யார் பேசுவா? ஒரு 6 மாசம் அம்மா விசாரிச்சு ஒரு தாக்கல் செய்வாங்க. காயத்தை மறந்து இல்லைங்க, வேற பக்கம் போய்ப்பீங்க. இந்த 2-3 மாசத்துல தேர்தல் தீவிரம் அடைஞ்சிருச்சுன்னா இதை யார் பேசுவா? இன்னைக்கு செய்தி நாளைக்கு செய்தி, எல்லாரும் குணமாயி போயிட்டாங்கன்னா அடக்கம் இறந்தவர்கள் அடக்கம் பண்ணிட்டா அது அதோட முடிஞ்சு, செய்தியும் அதோட அடக்கமாயிடும். அப்புறம் இது என்ன இருக்குது, நடவடிக்கை என்ன இருக்குது? இது ஒரு எத்தனை எத்தனை ஒரு நபர் நீதிபதி விசாரணை நம்ம எத்தனை பார்த்துருக்கோம். இது என்ன புதுசா? அது ஒண்ணும் இல்லை. இதுல விசாரிக்க என்ன இருக்கு? தெரிஞ்சிருச்சு வெளிப்படையா நெரிசல்ல சிக்கிட்டாங்க, நம்ம பிள்ளைகள் இறந்துட்டாங்க, அவ்வளவுதான். என்ன விசாரிச்சேன்னு தங்கச்சி ஸ்ரீமதி மரணத்துக்கு விசாரிக்கிறாங்க, இன்னும் தான் விசாரிக்கிறாங்க. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா எல்லா நாடுகளும் விசாரிக்கிறாங்க. ஒரு கிராமம், அந்த கிராமத்துல என்ன நடந்திருக்குன்னு விசாரிச்சு சொல்றதுக்கு அறிக்கை தாக்கல் பண்றது இவ்வளவா? அது ஒரு சடங்கு, அந்த சடங்கை அரசு செய்யுது, நம்ம அதை ஏற்கணும். பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைவு காரணமாக இது நடந்திருக்கு. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அதெல்லாம் அதெல்லாம் நான் சொல்றேன், நீங்க அப்படிலாம் ஏற்கணும். மற்ற இடங்கள்லாம் பாதுகாப்பு அவருக்கு பண்றாங்க. இன்னைக்கு வந்து அதுல ஒரு தம்பி நான் கூட ரொம்ப அவரை கட்டி பிடிச்சி வாழ்த்துனேன். பல பேரை வந்து தூக்கி கொண்டு போய் இந்த அவசர ஊர்தியில சேர்த்து இது பண்ண ஒரு காவல்துறை இளங்காவலர். அவர் என்ன சொல்லலாம்? இதெல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. இத்தனை ஊர்கள்ல அவர் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டும் போதெல்லாம் பாதுகாத்தம்ம வடக்குன்னு அப்படி சொல்லிடக்கூடாது. சந்தேகம் இருக்குன்னா அந்த சந்தேகத்தை இப்பதான் விசாரிக்கிறாங்கல்ல, தெரிய வந்துடும். நம்ம போய் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணும்னு சொல்லிட்டு கூடாது. எதுல எனக்கு சொன்னது என்னன்னா, ஏற்கனவே ஒரு பகுதியில மயங்கி விழுந்த அந்த கூட்டத்துல வந்த ஒருத்தரை தூக்கிட்டு போன அவசர ஊர்தின்னு தான் எனக்கு சொன்னாங்க. அது நம்ம இப்ப எங்க கூட்டங்கள்ல எல்லாம் அவசர ஊர்தி வரும், கோபம் தான் வரும். ஆனாலும் அதை ஒன்றும் பண்ண முடியாது. எங்க பிள்ளைய அழகா விலகி வெளிவிடுவாங்க, நமக்கு அது நடக்கிறது தான். ஆனாலும் அது எல்லாமே சும்மா விடுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை உயிருக்கு ஆபத்தான நிலையில காயம்பட்டவர்கள் இருந்திருந்தா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க சொல்றது நாங்க ஒரு இடம் கேட்டோம், அந்த இடத்துல கொடுத்துருக்கலாங்கிறாங்க. அது இப்ப பார்க்கும்போது கொடுத்துருக்கலாம்னு நமக்கு தோணுது. அவங்க என்ன கணக்குல இந்த இடத்த தேர்வு பண்ணாங்கன்னு தெரியல. அது கேட்டா எதிர்கட்சி தலைவர் ஐயா இங்கதான் கூட்டம் போட்டாங்க, அந்த இடத்தையும் நீங்க பயன்படுத்திக்கீங்கன்னு சொல்றது. இப்ப இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ தம்பிக்கு வந்து இப்ப புதுசு. எனக்கு 15 வருஷமா இந்த அனுபவத்துல நான் ரொம்ப பக்குவப்பட்டு அதான் நடக்கும். எனக்கெல்லாம் எங்க சனம் வராதோ, முட்டு சந்து மூத்திர சந்தும்பாங்க, அங்கதான் கொடுப்பாங்க எனக்கெல்லாம். சரி என்ன பண்றது, இதை கடந்துதான் நம்ம வந்தாக வேண்டியது. இப்ப யாருக்குமே அந்த சூழல்ல இப்ப ஒரு குறைய அந்த சூழல்ல யாரா இருந்தாலுமே ஒரு படபடப்பு, ஒரு பதட்டம், என்ன செய்யறதுன்னு தெரியாது. அப்ப உடனே என்ன பண்ணோம்னா, என்ன செய்யறதுன்னு தெரியாதுல, அந்த பதட்டத்துல ஒரு முடிவு எடுக்கிறதா. தலைவர்கள் இருக்காங்க, அடுத்த கட்ட 2ஆம் கட்ட தலைவர் இருக்காங்க, அவங்களும் யாரும் இவங்க வந்திருக்கலாமே சார். இது வரைக்கும் நடந்தது எல்லாமே ஒரு திட்டமிட்ட சதி அப்படின்னு தாவேகவினர் வந்து நீதிமன்றத்தில் அந்த ஒரு முறையில் வச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல திட்டமிட்ட சதின்னா அதை நம்ம வந்து சான்றுகளோட நிரூபிக்கணும். நம்ம பேசும்போது அந்த வலியில வேதனையில ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுவோம். இப்ப அவங்க தரப்புல பார்த்தா அவங்க சொல்றது சரின்னு படும், அரசு தரப்புல வேற ஒரு காரணம் சொல்லுவாங்க. இப்ப இந்த நேரத்துல வந்து அதை விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து சரியானதா இருக்காது. ஏன்னா நம்ம ஒரு 2 உயிர் இல்ல 40 உயிர்கிட்ட நம்ம இழந்திருக்கோம். அந்த அவங்க இழந்தவர்கள் குடும்பத்துல ஒருத்தனா நின்றுதான் நீங்க இதை பார்க்கணுமே ஒழிய, இதை போய் கருத்து பேசிட்டு ஏற்கனவே காயம்பட்டு இவங்க பாரு என்ன பேசிட்டு அந்த அந்த சாவு வீட்டுல நின்று பாத்தீங்கன்னா, அந்த சாவு வீட்டுல இருக்கிற ஒரு மகனை நான் பார்த்தா ஐயோ இல்லையா என்னையா பேசிட்டு இருக்கீங்கன்னு வரும். அந்த மனநிலையை தான் நீங்க இதுல பார்க்கணும். இது வரலாம், தம்பி வரலைனாலும் மற்றவர்களை வருவாங்க, வர சொல்லுவோம். மற்றவங்களை தம்பி புஷியானந்தையோ ஆதவையோ வந்து பாருங்க, ஆறுதல் சொல்லுவோம், அது செய்வாங்க. அதெல்லாம் அப்படி ஒன்றும் ஒரு பெரிய அரக்கர்கள் ஒன்றும் கிடையாது, நம்ம பிள்ளைங்க தானே.